ஹாய், வெல்கம் டு சோல்ஃபுல் லிவிங் நோட்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு ட்ரீம் ரியாலிட்டி இருக்கும். இப்போ கரண்ட்டாக நமக்கு ஒரு லைஃப் இருக்கும். அந்த ஒரு விஷயமும் மேனிஃபெஸ்ட் ஆகியதான் ஒரு விஷயந்தான் நம்மளுடைய பிலீஃப், எமோஷன்ஸ், நம்மளோட எண்ணங்கள்னால. இப்போ நமக்கு ஒரு ட்ரீம் ரியாலிட்டி இல்லாட்டி நமக்கு ஒரு கோல் இருக்கும் ஒரு சர்டன் ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில். அந்த ஒரு கோல் நம்மளுடைய ரியாலிட்டியில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸ் தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது லக் ஆர் மேஜிக்கானு நீங்கள் யோசிச்சா ரெண்டுமே இல்லை. இட்ஸ் யுவர் அலைன்மெண்ட். அதாவது நம்மளோட எண்ணங்களும் சரி, அதன் மீது நம்ம வச்சுருக்கிற உணர்வுகளும் சரி, ஒரு கோலை நம்ம 100% பிலீவ் பண்ணுறது, அதுக்கு நான் டிசர்விங், அதுக்கு ஒர்த்தி அப்படின்னு உங்கள் மேலே உங்களுக்கு ஏற்படுற அந்த நம்பிக்கை, இது 3 தான் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு ரீசன். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன். லைக் அட்ராக்ட் லைக். இதை நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் நம்மளோட டிசைர் ரியாலிட்டியை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் வச்சுக்கும் போது நீங்கள் நினைக்கிற அந்த ட்ரீம் ரியாலிட்டியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். உங்கள் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸில் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணும்போது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எனக்கு எந்த சக்ஸஸுமே கிடைக்கல, எனக்கு மணின்ற ஒரு விஷயமே என்னோடய லைஃப்பில் இல்லை, எனக்கு எப்போயுமே இது ஃபெயிலியர் தான் நடக்கும், எனக்கு நடக்காது, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு வைப்ரேஷனில், ஒரு ஃபீலிங்ஸில் நீங்கள் இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையுமே அதை தொடர்ச்சியாக நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட். நமக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு விஷயத்து மேலே தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர, நமக்கு வேணாம் அப்படின்ற விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் அதிகமாக வைக்கக்கூடாது. பிகாஸ் நமக்கு வேணும் அப்படின்றதுல தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம வேணாம், இது எனக்கு வேணாம் நம்ம சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம அதிகப்படியான அட்டென்ஷன்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவான தாட் அண்ட் ஃபீலிங்ஸில் உங்களோட டெய்லியை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு 5% தான். அதாவது நம்ம டெய்லி பிளான் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுறது, ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது, இதையெல்லாம் கான்ஷியஸ் மைண்ட் பண்ணக்கூடிய வேலைகள். அதுவே நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்மளுடைய வாழ்க்கையை 95% கண்ட்ரோல் பண்ணுறது. நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட நம்பிக்கை, இப்போ நம்ம மேலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் இமேஜ், நம்மளுடைய கரண்ட் ரியாலிட்டி, நம்மளுடைய வெளி வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், மணி, எல்லாமே அதனுடைய நம்பிக்கை எல்லாமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ அதனால தான் சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுறது மூலமாக நமக்கு வேணும் அப்படின்ற ரியாலிட்டியை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியுது. ஆஸ் அ பிகினரை ஹவு டு ஸ்டார்ட் அவர் மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் கிளாரிட்டி. நமக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு தெளிவு நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இந்த கிளாரிட்டியை நம்ம எப்படி கெயின் பண்ணலாம் அப்படின்னா, 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் இஸ், ஒரு டிசையர், ஒரு கோல் நம்மளுடைய ஓன் எமோஷன்ஸ், நம்மளோட ஓன் பர்னிங் டிசைராக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறத ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம அச்சீவ் பண்ணலாம். இல்லை ஃபேமிலி, ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், இல்லை அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்ற சோஷியல் மீடியாவுடைய இன்ஸ்பயர்னால் ஒரு கோல் நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கோலுடைய ரீசன் ஃபேக்டர் ஒரு பேசிக் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் டிசைர் கிடையாது. யாரோ ஒரு பர்சன் வாங்கியிருக்காங்க, ஸோ அதனால் நம்மளும் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஈகோ மைண்ட் நமக்கு அந்த ஒரு டிசைரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ உங்களோட டிசைன்றது உங்களுடைய ஓன் டிசைராக, இப்போ பெரிய லக்ஸரி கார் வாங்கணுன்றது ஒருத்தவங்களுடைய டிசைராக இருக்கலாம். பட் ஒருத்தவங்க ஜஸ்ட் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக ஒரு லைஃப் லீட் பண்ணணுன்றது டிசைராக இருக்கலாம். ஸோ இட்ஸ் டோட்டலி நார்மல். நம்மளோட டிசைர், கோல் அப்படின்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிக்குமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ உங்கள் கோல் உங்களுடைய ஓன் ஹாப்பினஸ், உங்களோட ஓன் டிசைர், உங்களோட சோலுடைய எசன்ஸாக இருக்கணுமே தவிர இன்னொரு ஒரு பர்சனுடைய இல்லை கம்பேரிசன்ஸ்னாலேயோ இல்லை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் உங்களோட கோலை எப்போயுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன் இஸ், இப்போ உங்களோட கோல், உங்களோட டிசைர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி உங்களோட லைஃப்பில் அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கிற மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் அது ஒரு அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக இருக்கிறீங்க அப்படின்னா, ஐம் அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் இன் பர்டிகுலர் பிஸ்னஸ் அண்ட் ஹாப்பி ஏர்னிங் திஸ் மச் ஆஃப் அமௌண்ட் இன் மை பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் அஃபர்மேஷன்ஸை உங்களுடைய அந்த ஏரியாவுக்கு நீங்களே ரெடி பண்ணிக்கலாம்.
தேர்ட் ஒன் இஸ் பாசிட்டிவ் அஃபர்மேஷன். ஸோ லைஃப், அப்புறம் நம்மளோட ஹெல்த், நம்மளுடைய லிமிட்டிங் பிலீஃப்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னோடய லைஃப்பில் நான் எப்போயுமே கஷ்டப்படுவேன், எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடையாது, இப்படின்றதுலாம் நம்மளோட லிமிட்டிங் பிலீஃப். ஸோ இந்த மாதிரி லிமிட்டிங் பிலீஃபை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை பாசிட்டிவாக ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு அஃபர்மேஷன்ஸை நீங்களே ஓனாக வந்து உங்களுக்காக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த அஃபர்மேஷன்ஸையும் ப்ளஸ் நம்மளுடைய அந்த கோலுக்கான ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய அந்த அஃபர்மேஷன்ஸ் இது ரெண்டுமே வந்து எவ்ரிடே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது ரீட் பண்ணணும். மார்னிங் எழுந்த உடனே அதை ரீட் பண்ணணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடியுமே அதை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அஃபர்மேஷன்ஸும் சரி, உங்கள் கோலுக்கான ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுனா அந்த ஒரு அஃபர்மேஷன், இது ரெண்டுமே நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் எவ்ரிடே வந்து இந்த ரொட்டீனை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி எவ்ரிடே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல ரிப்பிட்டேஷன் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி மட்டும்தான் உங்களுக்கான ரிசல்ட்ஸை உங்கள்கிட்ட காட்டும். ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவான ப்ராக்ரெஷன் தான். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் வெளியில் எக்ஸ்டர்னல் நமக்கு ரியாலிட்டியில் சேஞ்ச் ஆகும். ஸோ அது எல்லாமே நீங்கள் ரியலைஸ் பண்ணி நோட் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வேணும். ஸோ அது வரைக்கும் உங்களோட அந்த ரொட்டீனில் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ப்ளஸ் அந்த ரிப்பிட்டேஷன் எவ்ரிடே அந்த விஷயத்தை நீங்கள் படிக்கும்போது யூ ஜஸ்ட் ஃபீல் தட் எமோஷன்ஸ். இப்போது ஆல்ரெடி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாவோ இல்லை மந்த்லி இவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக, இண்டிபெண்ட்டாக, ஃப்ரீடமாக, ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு வெர்ஷனாக இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த ரீட் பண்ணும்போது ஃபீல் பண்ணணும். 6th ஒன் இஸ் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். ஸோ இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முழுவதுமாகவே நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கானது நடக்கும். இப்போது நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிவிட்டு எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு வெயிட்டிங் மூட்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து டிலே தான் ஆகும். ஏன்னா நீங்கள் உங்களோட ப்ராசஸை என்ஜாய் பண்ணாமல் அது எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு மறுபடியும் ஒரு சேடான, ஒரு ஒரிஃபுல்லான ஒரு ஸ்டேட்குள்ளே தான் போகிறீங்க. ஸோ பேஷன்ஸ் அண்ட் பிலீவ், கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு ட்ரீம் ரியாலிட்டி, உங்களோட கோல் வாட் எவர் அது நடக்கும் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோட, ஒரு 100% பிலீஃபோடு நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். 4th ஒன் இஸ் ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் டெய்லி. ஸோ நன்றி எழுதுறது அப்படின்ற அந்த பழக்கத்தை வந்து எவ்ரிடே நீங்கள் உங்களோட ரொட்டீன் ஹேபிட்டை வந்து நீங்கள் வச்சுக்கணும். என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே நான் உங்கள் கூட அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் தட் மச் பவர்ஃபுல். ஏன்னா உங்களோட வைப்ரேஷனை இன்ஸ்டண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து கிராட்டிடியூட். நமக்கு ஒரு நம்ம லைஃப்பில் இந்த விஷயம் இல்லை, அந்த விஷயம் இல்லை அப்படின்ற கம்ப்ளைனிங், ஸ்கார்சிட்டி மைண்ட் செட் இருக்கும். பட் ஒன்ஸ் யூ ஃபோக்கஸ் ஆன் கிராட்டிடியூட், என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் என்னை சுற்றி இருக்கா அப்படின்ற அபேண்டன்ஸ், அதுக்கப்புறம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்த அப்ரிஷியேட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணுற அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். அதனால தான் கிராட்டிடியூட் அப்படின்ற அந்த நன்றி எழுதுகிற பழக்கம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல். நமக்கு எனர்ஜெட்டிக்கலாகவும் சரி, சயின்டிஃபிக்கலி அண்டு நம்மளோட ஹெல்த் வைஸும் சரி, நமக்கு நிறைய குட் சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். ஸோ கிராட்டிடியூட் அப்படின்றது உங்களோட எவ்ரிடே வந்து மார்னிங் நீங்கள் எழுதலாம். அண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியுமே அந்த டேயில் நடந்த நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் நன்றி எழுதலாம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் சீரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மேனிஃபெஸ்டுடைய பேசிக் அப்படின்னாவே கிராட்டிடியூட் தான். ஸோ இன்னையிலேருந்து வச்சு நீங்கள் கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை வந்து உங்களோட லைஃப்பில் இன்கார்ப்ரேட் பண்ணிக்கோங்க. 7th ஒன் இஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் ஆக்ஷன். ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி அப்படின்னு இருக்கும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ரொட்டீன் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரொட்டீனில் ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கான விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் டேக் ஆக்ஷன். ஸோ நம்ம கோலுக்கான எவ்ரிடே ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். ஜஸ்ட்டு மேனிஃபெஸ்ட்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மக்கிட்ட அப்படியே வந்து யூனிவர்ஸ் கொடுக்காது. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கான எல்லா திங்ஸுமே வந்து வெளியில் நமக்கு கிடைக்கும், நடக்கும். ஸோ அதுக்கான அலைனிங் ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளோட சைடில் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். அண்ட் தென் இந்த 7 பவர்ஃபுல் ஸ்டெப்ஸுமே நீங்கள் அஸ் அ பிகினராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் சோல்ஃபுல் லிவிங் நோட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.